தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, கல்வி ஆண்டு 2026-2027 தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்விற்கு எமிஸ் வழியாக எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடுமிடத்தில் EMIS என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது emis.tnschools.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, நீங்கள் பொது மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது உங்களுடைய விவரங்கள் அனைத்தும் எமிஸில் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்காக உங்களுடைய தற்போதைய பள்ளி யூடேஸ் எண் அதை இங்கே பயனாளர் சொல் அப்படின்ற இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல தற்போதைய பணிபுரியக்கூடிய பள்ளிக்குரிய எமிஸ் கடவு சொல்ல பதிவு செஞ்சுட்டு லாகின் கொடுங்க. மேலே இருக்கக்கூடிய 3 கோடுகளை அழுத்துங்க. இதில் மூன்றாவதாக ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் ஸ்டாஃப் லிஸ்ட் அதை தேர்ந்தெடுங்க. இப்போ தற்போது நீங்கள் பணிபுரியக்கூடிய பள்ளியில் யாரெல்லாம் பணிபுரிகிறாங்களோ அவர்களுடைய விவரங்கள்லாம் உங்களுக்கு காட்டப்படும். இதில் உங்களுடைய பெயரை தேர்ந்தெடுத்துட்டு இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் குறியீடு இருக்கும், அதை அழுத்துங்க. இதுபோல் உங்களுடைய அனைத்து விவரங்களும் உங்களுக்கு இங்கே காட்டப்படும். இந்த விவரங்கள்லாம் சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் தவறாக இருந்துச்சுன்னா, அதாவது சில பேர் ஒரு ஸ்கூல்லேருந்து மற்றொரு ஸ்கூலுக்கு இடையிலேயே மாறியிருப்பாங்க, பொது மாறுதல் இல்லாமல் மாறியிருப்பாங்க, அல்லது அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் டேட்டு தவறாக இருக்கலாம். இதுபோல் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இது எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா அதை மாற்றிட்டு கீழே அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இதுபோல் நீங்கள் பொது மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் எல்லாமே உங்களுடைய பள்ளி எமிஸ் வலைதளத்தில் சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்த பின்பு நீங்கள் உங்களுடைய எமிஸ் ஐடியை பயன்படுத்தி பொது மாறுதலுக்கு விண்ணப்பித்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து உங்களுடைய தனிப்பட்ட எமிஸ் அடையாள எண்ணை வைத்து எவ்வாறு பொது மாறுதலுக்கு விண்ணப்பிப்பது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதை நம்ம லாக் அவுட் பண்ணணும். லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய தனிப்பட்ட எமிஸ் 8 இலக்க அடையாள எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். கீழே கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசியோட முதல் 4 இலக்கம் மற்றும் என்ற குறியீடு, அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த வருடம், இதை கடவுச்சொல்ல பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே லாகின் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. மேலே வலது மூலையில் 3 கோடுகள் இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் இரண்டாவதாக அட்மிட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இங்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அது கீழே ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இங்கு முதலாவதாக கலந்தாய்வு, தாங்கள் கலந்து கொள்ள இருக்கும் கலந்தாய்வுகளை தேர்வு செய்யவும் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்கும். இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த சிவப்பு நட்சத்திர குறியீடு எங்கெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிவப்பு நட்சத்திர குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது இப்போ அந்த கட்டத்தை அழுத்திட்டு இப்போ நீங்கள் வித்தின் பிளாக்குக்குள்ளேயா, ஒன்றியத்துக்குள்ளேயா, அல்லது ரெவென்யூ டிஸ்ட்ரிக்கு அதுக்குள்ளே நீங்கள் மாறணுமா, அல்லது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட்டுனா மாவட்டம் விட்டு மாவட்டம், வித்தின் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா வருவாய் மாவட்டம், கல்வி மாவட்டம் இல்லை வருவாய் மாவட்டம். அதுக்கடுத்தது வித்தின் பிளாக் ஒன்றியத்திற்குள், இந்த 3 தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் 3யுமே தேர்வு செய்யணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டத்தை அழுத்தினீங்கன்னா இது 3மே தேர்வாயிடும். இல்லை ஏதாவது ஒன்று தான் நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் எதை தேர்வு செய்யணுமோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு இதுபோல் வெளியே இதுபோல் தட்டினீங்கன்னா இதுபோல் உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்தது ஆசிரியர் நியமனம் பெற்ற பயிற்று மொழி வகை ஜென்ரல், தமிழ் அண்டு இங்கிலீஷ், இதை நான் தேர்வு செய்கிறேன். உங்களுக்கு ஏதோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஆசிரியரின் அடையாள எண் கொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு எம்எஸில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். இது சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்தால் போதுமானது. ஆசிரியரின் பெயர்,
அடுத்து பாலினம், கைபேசி எண், தற்போது வகிக்கும் பதவியின் பெயர், எந்த பாடம் எடுப்பதற்காக நியமிக்கப்பட்டவர், பிறந்த நாள், தற்போது பணிபுரியும் பள்ளியின் யூடிஎஸ் நம்பர், ஆசிரியராக முதலாக பணியில் சேர்ந்த நாள், தற்போது பணிபுரியும் பள்ளியின் பெயர், ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் எம்எஸ்சில் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு இங்கே இருக்கும். இதில் ஏதேனும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பள்ளி எம்எஸ் ஐடியை பயன்படுத்தி அதில் தகவல்களை திருத்தி சரியான தகவல்களை கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் மறுபடியும் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இப்போ எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது டிடிஓ கோடு. இப்போ இந்த டிடிஓ கோடு வந்து உங்களுடைய அலுவலகத்தில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் களஞ்சியம் வழியாக பே ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த பே ஸ்லிப்பில் டோக்கன் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதில் முதல் 8 இலக்க எண்ணை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுதான் டிடிஓ கோடு. எல்லாத்துக்குமே பொதுவானது அந்த பே ஸ்லிப்பில் டோக்கன் நம்பர் அப்படின்ற இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் 8 இலக்க எண், அந்த இதை தான் உங்களுக்கு டிடிஓ கோடு. அதை இங்கே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து தற்போதைய பதவியில் முதலில் நியமனம் செய்யப்பட்ட நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஆசிரியரின் முகவரி கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது தற்போது பணிபுரியும் பள்ளியில் பணியேற்ற நாள் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது சிறப்பு முன்னுரிமை பணியின் போது இறந்த இராணுவ வீரரின் மனைவி அல்லது கணவர். சிறப்பு முன்னுரிமை அதாவது பணியின் போது இறந்த இராணுவ வீரரின் மனைவி அல்லது கணவர். இது உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா ஆம் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்படி தேர்வு செஞ்சிங்கன்னா கீழே இருக்க முன்னுரிமை உங்களுக்கு வராது. ஒரே ஒரு முன்னுரிமை தான் உங்களுக்கு இதை தேர்வு செய்ய முடியும். அதாவது இந்த எக்ஸ் இராணுவ வீரர்கள் அப்படி இருந்தாங்கன்னா அதை வந்து இதை தேர்வு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது மாறுதல் முன்னுரிமை ஏதேனும் உள்ளதா, அதில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆம் என்பதை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா இதில் அந்த கட்டத்தை அழுத்திட்டு மாற்றுத்திறனாளிகள், மனவளர்ச்சி குன்றிய, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, விதவை, முன்னுரிமை ஏதுமின்றி, முற்றிலும் கண் பார்வையற்றோர், தற்போது பணிபுரியும் பள்ளியில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர்களுக்கு கூட சிறப்பு முன்னுரிமை உண்டு. இப்போ இதில் எது உங்களுக்கு பொருந்துதோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ விதவை அப்படின்றத நான் இங்கே தேர்வு செஞ்சேன் அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் சான்றிதழ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து வருவாய் கோட்டாட்சியர் மூலமாக நம்ம விதவை அந்த சான்றிதழ் நம்ம கொடுத்துருந்தோம்னா அந்த சான்றிதழை இந்த இடத்துல நீங்கள் பதிவேற்றம் செய்யணும். அந்த சான்றிதழ் வந்து பிடிஎஃப், ஜேபிஜே, ஜேபிஇஜி, பிஎன்ஜி இந்த வடிவத்தில் இருக்கலாம். ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 MBக்குள்ளே இருக்கணும். அதுபோல் நீங்கள் அந்த சான்றிதழை இந்த இடத்துல பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். இங்கே சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. அது வந்து உங்களோட கேலரிக்கு போகும். இதில் நீங்கள் அந்த ஃபோட்டோவை எங்கே வச்சுருக்கீங்களோ அதை தேர்ந்தெடுக்கணும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய 3 கோடுகளை அழுத்திட்டு இதில் இமேஜஸ் என்பதை தேர்ந்தெடுங்க. இப்போ அந்த இமேஜ் உங்களுக்கு எங்கே இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுனால வாட்ஸ்அப்பை தேர்ந்தெடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ அந்த புகைப்படம் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது. இது சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்வதற்கு கீழே இருக்கக்கூடிய நீல கலர் பொத்தானை அழுத்தினீங்க அப்படின்னா அந்த புகைப்படம் காட்டப்படும். இது சரியாக இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே விட்டுருங்க. தவறாக இருந்துச்சுன்னா சரியான புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு அதற்கான சான்றிதழை நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். அடுத்து முதலில் பணியில் சேர்ந்த பதவி அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை. இப்போ விருப்பம் மாறுதலா, மனமொத்த மாறுதலா, நேரடி நியமனமா, பதவி உயர்வா, நிர்வாக மாறுதலா, அழகு மாறுதலா, பணி நிரவலா, மலை சுழற்சியா, இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து தற்போது பணிபுரியக்கூடிய பள்ளியில் எதன் மூலமாக நீங்கள் வந்து வந்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ அனைத்து விவரங்களுமே நீங்கள் சரியாக பூர்த்தி செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த விவரங்கள்லாம் சரியாக இருக்கா என்பதை சரிபார்த்து கொண்டு பின்பு கீழே பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் யாவும் உண்மை என உறுதியாக கூறுகிறேன். நான் கோரும் இடத்திற்கு மாறுதல் அளிக்கும் பட்சத்தில் எவ்வித மாறுதலும் பயணப்படி கோர மாட்டேன் எனவும் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
டேட்டா ஒன் சப்மிட்டட் கேன் நாட் பி சேஞ்சுடு. ஆர் யூ ஷுவர் டு சப்மிட்? நீங்கள் இதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ் கொடுத்துக்கங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு நம்ம விண்ணப்பிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு இடைநிலை ஆசிரியர் இருந்தேன்னா அவங்க வந்து வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் தான் அவர்கள் வந்து இந்த விண்ணப்பத்துக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதே இணையதளத்தில் நம்மளுடைய அப்ரூவல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நம்ம காப்பி எடுக்கணும். டவுன்லோட் பண்ணி அதை 3 காப்பி எடுக்கணும். அதில் ஒரு காப்பி வந்து நம்ம வச்சுக்கணும். மீதி 2 காப்பியை நம்ம பிஇஓ அலுவலகத்தில் நம்மளுக்கு கொடுக்கணும். அந்த பிஇஓ அலுவலகத்தில் அவங்க ஒரு காப்பி வச்சுட்டு இன்னொரு காப்பியை டிவிஓ, அதாவது மாவட்ட எலிமெண்ட்ரிக்குரிய கல்வி அலுவலர், மாவட்ட எலிமெண்ட்ரி கல்வி அலுவலருக்கு அவங்க 2வது அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. அவர் வந்து டிஓ வந்து நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் இது வந்து இறுதியாக நம்மளுடைய விண்ணப்பமானது கலந்தாய்வுக்கு தேர்வு செய்யப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஒரு பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு முதல் அப்ரூவல் அவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் முதல் அப்ரூவல் கொடுப்பார். பின்பு ஆசிரியர்கள் நம்ம வந்து அந்த தலைமை ஆசிரியர் அப்ரூவல் கொடுத்த அந்த விண்ணப்பத்தை நம்ம பதிவிறக்கம் செய்து 3 நகல் வந்து ஒரு நகல் நம்ம வச்சுக்கணும். மீதி 2 நகலை வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்துடணும். அதில் ஒரு நகல் வந்து தலைமை ஆசிரியர் நம்மளுடைய பள்ளியிலே வச்சுக்குவார். இன்னொரு நகலை வந்து முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு அனுப்புவார். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 2வது அப்ரூவல் வந்து ஒரு பட்டதாரி ஆசிரியருக்கு வந்து 2வது அப்ரூவல் யார் கொடுப்பாங்க அப்படின்னா சிஓ தான் கொடுப்பாங்க. டிஓ கொடுக்க மாட்டாங்க. சிஓ தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து சிஓ 2வது அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய விண்ணப்பமானது பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு நம்மளுடைய விண்ணப்பம் எடுத்துக்கொள்ளப்படும். நண்பர்களே, இந்த பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் 22/6/2026 மாலை 6 மணி. அதற்குள் நம்முடைய விண்ணப்பத்தை ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.